சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்றது. சீன மக்கள் மண்டபத்திற்கு வருகின்ற ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவுக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமோக வரவேற்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு அரசு தலைவர்களுக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு அடுத்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அபிவிருத்தி யோகத்தின் புதிய யோகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். அத்தோடு நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவுந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, சமூக மற்றும் கைத்தொழில் சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் HSKJ பண்டார ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை விசேட அம்சமாகும்.